மதுரை மாநகராட்சி முறைகேடு தொடர்பாக குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தென்மண்டல ஐஜி மற்றும் மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் இணைந்து குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும், குழு அமைத்து விசாரணை நடத்தி அடுத்த வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். மதுரை மாநகராட்சி வரி வசூலில் பல கோடி முறைகேடு நடந்துள்ளதாக கவுன்சிலர் ரவி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி முறைகேடு தொடர்பாக குழு அமைத்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தென்மண்டல ஐஜி மற்றும் மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் இணைந்து குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும், குழு அமைத்து விசாரணை நடத்தி அடுத்த வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி வரி வசூலில் பல கோடி முறைகேடு நடந்துள்ளதாக கவுன்சிலர் ரவி வழக்கு தொடர்ந்த நிலையில் குழு அமைக்க தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். மதுரை மாநகராட்சி முறைகேடு தொடர்பாக குழு அமைத்து விசாரிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். அதாவது மதுரை மாநகராட்சியில விதிகளை மீறி பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்த வழக்குல திமுக பெண் மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட பலரிடம் பலர் இந்த பிரச்சனை சர்ச்சைக்கு உள்ளானாங்க. இதுல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் ஊழல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுல பாத்தீங்கன்னா அதாவது அந்த தனியார் கட்டடங்கள், வீடுகளுக்கு சொத்து வரி குறைவாக நிர்ணயிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அவங்க மேல எழுந்த ஒரு சூழ்நிலையில இது சம்பந்தமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது சம்பந்தமா சிலரை கைது செய்ததோட இல்லாம அந்த வழக்குல ஒரு சிலர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கைது செஞ்சிருந்தாங்க. கைது செஞ்சதோட இல்லாம இது தரப்புல மேல்முறையீடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிவிச்சிருந்த ஒரு சூழ்நிலையில தமிழகம் முழுவதுமே இது ஒரு பலத்த சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தொடர்ச்சியாக திமுக மண்டல தலைவர்கள் மாநகராட்சியில ஊழல் அதிகமா இருக்குது. அதாவது 150 கோடி ரூபாய் வரைக்கும் வரி குறைப்பு மோசடி நடந்திருக்கு. இதனால மண்டல தலைவர்கள் ராஜினாமா ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில மண்டல அலுவலர்களுக்கு பூட்டு போடுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்டல தலைவர்களோட அந்த லெட்டர் பேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு இது நடந்தது. மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை தனியார் கட்டிடங்களுக்கு 150 கோடி ரூபாய் வரி நிர்ணயத்துல குறைப்பு செய்து அதை முறைகேடு நடந்ததாக இருந்த புகாரை தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் கடந்த வாரத்தில் மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் முறைகேடுகள் நடைபெற்ற 5 மண்டல அலுவலகங்களில் தீவிர விசாரணை நடத்தினாங்க. முதற்கட்டமாக மதுரை மாநகராட்சி 3வது மண்டல தலைவரோட நேர்ம உதவியாளரான தனசேகரன், அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆபரேட்டரான சதீஷ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து உதவி ஆணையாளரின் உதவியாளர் கார்த்திகேயன், இடைத்தரகர்களாக இயங்கி வந்த உசேன், ராஜேஷ், மாநகராட்சி அதிகாரி செந்தில்குமரன் உள்ளிட்ட பல 8 பேர் கைது செஞ்சாங்க. 150 கோடி ரூபாய் வரி குறைப்பு முறைகேடு விவகாரம் கடும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவண புவனேஸ்வரி, பாண்டி செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல மதுரை மாநகராட்சியில ராஜினாமா செய்த மண்டல தலைவர்களோட அறைகள் பூட்டப்பட்டு சாவிகள் மாநகராட்சி ஆணையாளரிடம் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில இந்த மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் ரவிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல மதுரை மாநகராட்சியில வரி வசூல்ல பல கோடி முறைகேடு நடந்துள்ளதாகவும், இதனை அடுத்து இந்த வழக்கானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கோரித்து அந்த மனுவான தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது இந்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியாகலட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க. அப்ப நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இது குறித்து தென்மண்டல ஐஜி மற்றும் மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் இணைந்து குழு அமைத்து விசாரணை செய்து அடுத்த வாரத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்து அதன் அடிப்படையில அந்த அறிக்கையை தாக்கல் செய்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.